வணக்கம் டோலர் டோலியிலே. இப்போ எதுக்காக இந்த அட்டி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் பேச்ச குறைங்கடா. நம்ம கிளாசிக் பென்டன் திரும்ப வரப்போற பண்டிகையை கொண்டாடுங்களே. அதுவும் மே 6ஆம் தேதி. ஆனா காமிக்கல. என்னடி இது? ஆமா நண்பர்களே, பென்டனுக்குன்னு தனியா ஒரு காமிக் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு போன வருஷமே நான் கேள்விப்பட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டா அதோட ரிலீஸ் டேட்டும் அப்புறம் நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்லாம் பார்க்குறப்போ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த போஸ்டர்ல அந்த பென்டன் ஏலியன்லாம் ஒன்று ஒன்றும் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப விகாரமா, பல்லு ஒரு மாதிரி வெளியே வந்து இந்த இடம் வீங்கி போய் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு நினைக்கும் போது தான் மிஸ்டர் கேகே அவரோட யூடியூப் சேனல்ல இந்த பென்டன் காமிக் பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, இந்த போஸ்டர்ல பார்த்த எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் தான். ஒரு வேளை காமிக்ல அது மாற்றப்படலாம். எப்படி ஒரு வேளை மாற்றப்படலாம் அப்படின்னு சொன்னப்பதான் கொஞ்சம் நிம்மதியா அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. நீங்க கேட்கலாம், ஏன் பென்டன் ஒரு நல்ல கார்ட்டூன் தானே, அத புது எபிசோட்லாம் கார்ட்டூனாவே ரிலீஸ் பண்ணலாமே, ஏன் வந்து ஒரு காமிக்கா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பென்டன் கார்ட்டூன் இருந்த அடி கொஞ்ச நெஞ்ச அடி இல்ல, அச்ச அடி ஒண்ணு கட்ட பறங்குது, கொட்டை தெரிக்குது, அந்த மாதிரி அடி இருந்துச்சு பென்டன் கார்ட்டூன். அது என்ன அடி அப்படின்றத பத்தி இந்த அட்டியில நம்ம தெளிவா பார்ப்போம். பாருங்க பாருங்க பார்க்கலாம். பென்டன் கிளாசிக், பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ், பென்டன் அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ், பென்டன் ஆம்னிவர்ஸ், இது எல்லாமே பென்டனை இங்க உட்கார வச்சுது. ஒட்டுமொத்த கார்ட்டூனுக்குமே நான் தாண்டா கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி வச்சு உட்காந்துருந்தாரு பென்டன். இந்த ஆம்னிவர்ஸ்ல மொத்த ஸ்டோரியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பென்டனை ரீபூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் நினைக்கும் போது பென்டனை ரீபூட் பண்ணாங்க. எப்போ பென்டனை ரீபூட் பண்ணாங்களோ அப்பவே ஒரு 6 அடி பள்ளத்தை தோண்டி ஒட்டு மொத்தமா பென்டனை அந்த பள்ளத்துல தள்ளி மண்ணை போட்டு மூட்டானுங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அந்த பென்டன் ரீபூட் அவ்வளோ ஒஸ்டா இருந்துச்சுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் நைட் எனக்கு தூக்கம் வராம நான் என்ன பண்ணேன், சும்மா டிவி மாத்தி மாத்தி பார்த்துக்கிறப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்ல இந்த பென்டன் ரீபூட்டோட ஏதோ ஒரு படம் ஒன்று போட்டிருந்தாங்க. அது வந்து பாஸ்ட் பென்டன் ஃபியூச்சர் பென்டன்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. சரி பென்டன் ஆச்சே, அதான் அது ஒரு இதுவாக இருந்தாலும் பென்டன் ஆச்சே, நம்ம தலைவர் ஆச்சே, சரி பார்க்கலாமேன்னு பார்க்கறதுக்கு வச்சாங்க. போச்சு ஃபியூச்சர் பென்டனை காட்டுறாங்க. சரி மாசா ஒருவர் தலைவர் நினைச்சா அதான் தொப்பையும் கிப்பையுமா தாடி வளர்த்துன்னு குஷ்டு போதையில குப்பத்தொடி நடுவில் பார்த்துனுக்கான். எனக்கு பார்த்துட்டு டேய் அவர் எம்எல்ஏடா தெரியும்டா, அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருந்தாருங்க. அதுலயும் இன்னும் ஒரு ஹைலைட்னா, இவன் குஷ்டு ஒரு மாதிரி சுத்துறான்றத நினைச்சு ஆஸ்மித் என்ன பண்றாங்க, ஆம்னிடிக்ஸை குடிக்கின்னு போயிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, குப்பையில இருக்கிற பொருளை வச்சு ஆம்னிடிக்ஸ் ரெடி பண்றாராம். என்ன ரங்கா காட்டுறியா? அந்த அளவு அவ்வளோ ஒரு ஒஸ்டா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குவென் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட்ன்றானுங்க. திடீர்னு பாஸ்டுக்கு போய் குட்டி பென்டனை கூட்டு வந்து ஏதோ சண்டை போடுறாரு, ஏதோ டப்பா துண்டு ஸ்டார் மாதிரி என்னென்னமோ வந்து தூக்கம் வரலன்னு பார்க்க ஆரம்பிச்ச படம் எனக்கு 2 நாள் தூக்கம் வராம ஆகி போச்சுங்க. இந்த அளவு கொடுமையா ஒரு பென்டன் சீரிஸ் எடுத்து இவனுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். ஒட்டுமொத்த பென்டன் ஃபேன்ஸ் அதை அடிக்கிற அடியில மொத்தமா பக்கம் தான். ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்ட காசு மொத்தம் நட்டம். துண்டை போட்டு உட்காந்தவங்க தான் இதுக்கப்புறம் பென்டனுக்கு ஒரு கார்ட்டூனே எடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஆயிட்டானுங்க. ஆனா பென்டன் ரியல் ஃபேன்ஸ்லாம் எங்களுக்கு பழைய பென்டன் வேணும், இந்த மாதிரி ரீபூட் பென்டன் வேணாம், அந்த பழைய பென்டன் வைப்ல எங்களுக்கு ஒரு கதை வேணும், எங்களுக்கு ஒரு கார்ட்டூன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் கேட்கவும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சரி உங்களுக்கு பழைய பென்டன் தானே வேணும், நாங்கள் வேணா அதை காமிக்கா ரிலீஸ் பண்றோம், கார்ட்டூனா ரிலீஸ் பண்றதுக்கு இப்போ எங்ககிட்ட காசு இல்லைப்பா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. டைனமைட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட தான் இந்த காமிக் ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்க தான் இந்த காமிக்கை ட்ராப் பண்ணி எழுதி விற்க போகிறாங்க. அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பென்டன் காமிக் ரிலீஸ் ஆக போதில் அதோட போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆன எல்லா போஸ்டரும் அவங்களோட வெப்சைட்டில் இருக்கும். அதில் பென்டன் பார்த்தேங்க. ஓகே, கார்ட்டூனில் இந்த பென்டன் அளவுக்கு இல்லைனாலும்
காமிக்கில் ஏற்றுக்கிற முடிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகே. ஆனால் ஏன்டா பென்டனுக்கு ட்ரௌசர் போட்டு விட்டீங்க? பென்டனே ஃபுல் பேண்ட் போட்டு ஒரு அழகாக இருப்பாருங்க. இவனுக்கு ட்ரௌசரை மாட்டி விட்டானுங்க. அது ஓகே, ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து ஆம்னிட்ரிக்ஸ். ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் எப்படி தெரிஞ்சுதுன்னா, இந்த வெனம் இருக்குல்ல, அந்த வெனம் ஏதோ பிடிச்சி இந்த ஆம்னிட்ரிக்ஸ் உருவான மாதிரி என் கண்ணுக்கு இருந்துச்சு. ஓவராலாக ஆம்னிட்ரிக்ஸ் ஓகே, காமிக் ஏற்ற மாதிரி நல்லாவே பிரமாதமாக இருக்குது. அடுத்ததாக ஏலியன்ஸ்க்கு வருவோம். முதல்ல குட்லேருந்தே போவோம். ஃபஸ்ட்டு ஃபோர் ஆர்ம்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து நம்ம கார்ட்டூனில் எப்படி பார்த்தோமோ ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நல்லா மாசாவே செம்மையாக இருக்கிறாரு ஃபோர் ஆர்ம்ஸ் பார்க்கறதுக்கு. அடுத்ததாக டைமண்ட் ஹெட்டு தாங்க எனக்கு இந்த புதுசாக ரிலீஸ் ஆன போஸ்டரில் இந்த 2 ஏலியன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபோர் ஆர்ம்ஸும் டைமண்ட் ஹெட்டும். ஏன்னா அதை வந்து பக்காவாக ஒரு காமிக் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து என்னோட அடுத்ததாக ஸ்டிங்கி ஃப்ளைன்னா என் தம்மா துண்டு இருக்குது, துண்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை போஸ்டர்ன்றதுனால குட்டியாக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் ஸ்டிங்கி ஃப்ளை வந்து மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு எபிசோடில் ஸ்டிங்கி ஃப்ளை வந்து குவென்னே மேலே உட்கார வச்சுன்னு பறந்துன்னு போவார். அந்த அளவுக்கு ஸ்டிங்கி ஃப்ளை இருக்கும். இங்கே எனக்கு என்னடானா ஸ்டிங்கி ஃப்ளை தம்மா துண்டு வச்சுட்டுக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு அடுத்த ஏலியன் போகலாமேன்னு போய் பார்த்தாங்க. எக்ஸலரேட்டு ஒல்லியா காலில் குட்டி சக்கரம் மட்டும்தான் இருக்கும். என்னடா 2 வீலர் ஓட்டுற போய் இவ்வளோ பெரிய சக்கரம் போட்டு விட்டுக்கிறீங்க, அட போகடா சொல்லிட்டு ஆகி போச்சுங்க. அடுத்து கிரே மேட்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இப்போதான் இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதோட மூளையே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிளாசிக் இருக்கட்டும், ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ், ஆம்னிவர்ஸ் எல்லாம் கண்ணு தான் பிடிக்கும் இவ்வளோ பெருசு இருக்குமே தவிர அதுக்கு என்னோட மூளை அதிகம்னு சொல்கிறீங்க, மூளை இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அதோட பிரெயின் நல்லா வெளியே தெரியுற மாதிரி பக்காவாக சூப்பராக வச்சுருக்காங்க. அடுத்ததாக கேனன் போல்ட். எனக்கு இதில் பிடிக்கவே இல்லைன்னு சொன்ன ஒரு ஏலியன்னா அது கேனன் போல்ட்டு தான். எனக்கு கிளாசிக்காக இருக்கட்டும், மற்ற பென்டன் எல்லாத்துலேயுமே எனக்கு கேனன் போல்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். அதோட டிசைனே நல்லா பண்ணியிருப்பாங்க. இதில் என்னடா கேனன் போல்ட்டுக்கு இங்கெல்லாம் குட்டியாக இருக்குது, இங்கே இவ்வளோ பெருசு ஏதோ நோய் வந்த மாதிரி இவ்வளோ பெருசு வீக்கி கிடக்குது, பல்லுலாம் ஒரு மாதிரி வெளியே தெரிஞ்சு ஒரு மாதிரி இருந்துச்சு கேனன் போல்ட் பார்க்கறதுக்கே. அடங்க என்னதான்டா உங்களுக்கு என்னதான் யோசிச்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அடுத்ததா ஹீட் பிளாஸ்ட்டும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த பழைய இதுவில் வந்தது வந்து பீட் பண்ண முடியாது. நான் ஏன் அந்த பழைய ஏலியன்ஸையும் பழைய பென்டனையும் இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் என் வயசில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே புரியும். ஏன்னா எங்கள் வயசில் இருந்தவங்களுக்கு கார்ட்டூனில் பார்த்த மொதல் ஹீரோ பென்டன் தான். அவர் அந்த நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு பென்டன் ஃபேவரட்டாக இருக்கும். இப்போ அதை காமிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்களோ ரிலீஸ் ஆகிறப்போ தான் தெரியும். இன்னொரு பென்டன் ஃபேனை நான் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் தான் பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரியல. நான் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்ன தெரியுமா? இந்த பென்டன் காமிக் கண்டிப்பாக இந்தியாவில் ரிலீஸ் ஆகும். அது எப்படின்னா கஷ்டப்பட்டு வாங்கி படித்து உங்களுக்காக அது ஒரு சீரீஸாக விளாண்டுருக்கேன். அதாவது பென்டன் காமிக் சீரீஸ். அந்த காமிக்கில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அது என் ஸ்டைலில் படித்து பார்த்து உங்களுக்கு ஒரு சீரீஸாக விட போகிறேன். அதுக்கு நீங்கள் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக இது பண்ணுறேன், எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும்ல. என்ன தெரியுமா பண்ணணும்? என் அட்டியில் வந்து ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என் அட்டியில் நீங்கள் ஒரு மெம்பரு. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் பென்டன் சீரிஸ் உங்களால் பார்க்க முடியும். சரி நண்பர்களே, இன்னொரு அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன்.